ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதையை எளிதாக கற்று எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. பகவத்கீதை உண்மையுருவில் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில் படிக்கிற ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்தில் 32வது பதம். யத்ருச்சயாச்சோபபன்னம் சர்கதாரம் அவாப்ரதம் சுகேன க்ஷத்ரிய பார்த்தா லபந்தே யுத்தமித்ருஷாம். Translation purpose divine based divine grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. Jai Srila Prabhupada ki Jai. O Partha, happy are the Satriyas to whom such a fighting opportunities come unsought, opening for them the doors of the heavenly planet. சரி, இப்போ இங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு விஷயம். பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்தில் 30வது பதம் வரைக்கும் கிருஷ்ணர் ஆத்ம விஞ்ஞானத்தை பற்றி சொன்னார். நீ இந்த உடலுக்காக கவலைப்படக்கூடாது, இந்த மகாபாரத யுத்தம் தவிர்க்கப்பட முடியாது, நீ என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் மாமன்மார்கள் மைத்துனர்கள் ஆச்சாரியன் இவங்கெல்லாம் இருக்காங்க, சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறே இல்லையா, அது முதல் தப்பு. ஏன்னா நீ இந்த உடலோடு அடையாளப்படுத்தின்னு இருக்க. அப்போ முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்னென்ன காரணங்கள் சொல்லி இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னாரோ அதை ஒன்றுன்னா கிருஷ்ணா பிரேக் பண்ணுறார், அதை ஒன்றுனா உடைக்கிறார். ஸோ முதல்ல அர்ஜுனன் சொன்னது என்னுடைய ஜனங்க திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா, இவங்க என்னுடைய ஜனங்க கிருஷ்ணா, நான் எப்படி அவங்களோட சண்டை போடுவேன் கிருஷ்ணா, இவங்க என்னுடைய ஜனங்க, நான் எப்படி அவங்களோட சண்டை போடுவேன் அப்படின்னாரு. அது கிருஷ்ணர் என்ன சொன்னார், ஆத்மாவுக்கு ஏது சந்ததி எல்லாம், ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது, ஆத்மாவுக்கு சந்ததியும் கிடையாது. அவன் தோன்றுவனும் அல்ல தோன்றக்கூடியவனும் அல்ல. நித்யோ அச்சலோயம் நித்யோ அச்சிந்தியோ அச்சலோயம் சனாதனா. நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன், நிலைத்திருப்பவன். அதனால பகவான் சொன்னார். ஹரே கிருஷ்ணா. அப்போ அர்ஜுனுடைய முதல் வாதம் என்னுடைய ஜனங்க சஜனம் கிருஷ்ணா, என் ஜனங்கள், நான் சண்டை போட மாட்டேன். அப்போ ஆத்மாவுக்கு எது சந்ததி இல்லை, ஆத்மா நித்தியமானது அழிவற்றது ஆன்மீகமானது. அதனால இந்த அழியக்கூடிய உடலுக்காக நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்ம விஞ்ஞானத்தை சொன்னார். அப்போ ஆத்மாவின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த யுத்தம் தவறில்லை. காரணம் என்னது, அசுர குணம் படைத்தவங்களை தண்டிக்கணும், இந்த உடலை கொள்றதுனால ஆத்மா அழிவடைகிறது இல்லைன்னா சொன்னார். இப்போ அடுத்தது கிருஷ்ணர் எந்த தளத்தில் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அர்ஜுனன் சொன்னாரு எனக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, இந்த ராஜ்யம் கிடைச்ச என்ன பிரயோஜனம், கிம்னோ ராஜேன கோவிந்தா, இந்த ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு சந்தோஷம் இருக்காது, என் சந்தோஷம் போயிடும். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, இந்த யுத்தத்தில் நீ வென்றால் உனக்கு ராஜ்யம் இருக்கு, ஒருவேளை இந்த யுத்தத்தில் நீ தோத்து விட்டால் அது உயிரை விட்டால் நீ சொர்க்கத்துக்கு போவாய். அப்போ இந்த யுத்தம் தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தம். அதனால தான் ஃபர்ஸ்டே என்ன பார்த்தோம், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவா மாமக பாண்டவச்சைவ கிம குருவத சஞ்சயா. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் தர்மத்துக்கான யுத்தம் நடக்குது. ஒரு பக்கம் தர்மமே உருவான பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் அதர்மமே உருவான கௌரவர்கள். அப்போ இது தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தம்ங்கிறதுனால சத்ரியன் என்ற முறையில் அர்ஜுன் இதை தவிர்க்க கூடாது. கிருஷ்ணர் இப்போ என்ன சொல்ல வர்றாரு, சத்ரியன் என்ற முறையில் உன் கடமையை ஆற்றிதான். சதர்மா நேற்று நம்ம பார்த்தோம். சதர்மான்னு சொல்றது ஒருத்தருடைய தவிர்க்க முடியாத ஒருத்தருடைய உத்தியோக கடமை. சதர்மா என்னுடைய உத்தியோக கடமை, அதை நான் துறக்க கூடாது. அப்ப அர்ஜுனன் சத்திரியன் என்ற முறையில் அவர் தன் கடமையை துறக்க கூடாது. அர்ஜுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய பொறுப்பு என்னன்னா, சத்திரியாவுடைய பொறுப்பு
பிரஜைகளை பாதுகாக்க வேண்டும். குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய சத்திரியனுடைய கடமை. அசுரர்களிட்டிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் கெட்ட குணம் உள்ளவங்கிட்டிருந்தும் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு சத்திரியனுடைய கடமை. அப்போது வலிய வரும் போர் வாய்ப்பு. ஒரு சத்திரியன் போர் வரும்போது அது புறமுது காட்டு ஓடக்கூடாது. ஒரு சத்திரியன்ட்ட யாராவது சவால் விட்டாங்கன்னா, என்ன பண்ணக்கூடாது, அவர் புறமுகது காட்டு ஓடக்கூடாது. அந்த சவாலை எதிர்கொள்ளணும். அப்போ சத்திரியனுடைய ஸ்பிரிட் என்னன்னா, அவங்க சவாலை எதிர்கொள்றது. அந்த சவாலுக்கு எதிர்கொண்டு அதை செயல்படுத்தணுமே தவிர புறமுதுகு காட்டு ஓடக்கூடாது. அது சத்திரியனை கோழைன்னு சொல்லுவாங்க. யாராவது யுத்தத்திலிருந்து ஓடி போனால் அவனுக்கு கோழைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணர் சொல்றாரு, இது உனக்கு அவமானத்தை தான் கொடுக்கும். இந்த யுத்தம் பண்ணலைன்னா, இந்த யுத்தம் பண்ணுனா உனக்கு அவமானம் இல்லை அர்ஜுனா, இந்த யுத்தம் பண்ணலைன்னா தான் உனக்கு அவமானம். ஏன்னா நீ ஒரு கோழைன்னு சொல்லுவாங்க, நீ பயந்து ஓடிட்டேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பயந்தாங்கூலின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனனுக்கு திறமை இல்லை, அவருக்கு இவ்வளோ வித்தைகள்லாம் தெரிஞ்சிடும், அது அது சரியாக பயன்படுத்திக்கல, அவர் ஒரு முட்டாள்னு சொல்லுவாங்க. அதனால வலிய வரும் போர் வாய்ப்புகளை ஒரு சத்திரியன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சத்திரியர்கள் ஓகே, அப்போது சத்திரியனுக்கு யாராவது சவால் விட்டாங்கன்னு சொன்னால் அவர் அதை எதிர்கொண்டே ஆக வேண்டும். அது சத்திரியோட ஸ்பிரிட்டு. சத்திரியனுடைய கடமை என்னன்னா, அவன் வாழும் தேவதா, நர தேவதா, மனித வடிவில் ஒரு தெய்வத்தை போல பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பாதிக்க வேண்டும். அப்புறம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவங்கள கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பஞ்சம் வறட்சி எதுவுமே இல்லாமல் நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அந்த ராஜா ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அப்போ மக்கள் பயம், கவலை, அப்புறம் இந்த பௌதிக துன்பம் இதெல்லாம் இல்லாமல் அவங்க நிம்மதியாக வாழணும். அது சத்திரியோடைய டியூட்டி. குறிப்பாக எதிரிகள்கிட்டருந்து பகைவர்கள்ட்டருந்து அவளை காப்பாற்றணும். அது சத்திரியாவோடைய ஸ்பிரிட். அப்போ அவர்கிட்ட யாராவது சவால் விட்டாங்கன்னு சொன்னால் அவர் அதை நிராகரிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு யுதிஷ்டிர மகாராஜாவை சூதாட்டத்தில் வர வைக்கிறார் இல்லையா? கௌரவர்கள் என்ன பண்ணாங்க, துரியோதன் போய் யுதிஷ்டிர மகாராஜா சூதாட்டத்தில் கூப்பிட்றாரு. இப்போ அவர் அதை மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஏன்னா சத்திரியன்ட்ட சவால் விட்டாச்சு. இப்போ சத்திரியன்ட்ட யாராவது சவால் விட்டாங்கன்னா அவர் அதை மறுக்க முடியாது, அதை ஏற்று தான் ஆகணும். அந்த சவாலை அவர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்போ யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்ணார்? சூதாட்டத்துக்கு சம்மதிச்சார். ஆனால் துரியோதன் என்ன பண்ணார்? துரியோதன் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவருக்கு பதிலாக சகுனி விளையாட விட்டார். எனக்கு பதிலாக எங்கள் மாமா சகுனி விளையாடுவார். ஆனால் யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்ணார்? கிருஷ்ணரை கூப்பிடல. கிருஷ்ணாவை கூப்பிட்டுருந்தா என்ன இருக்கும்? ஓகே, யுதிஷ்டிர மகாராஜ் இப்படி சொல்லியிருக்கலாம், ஓகே உனக்கு பதிலாக உங்கள் மாமா சகுனி விளையாடுறாரா, எனக்கு பதிலாக வாசுதேவன் விளையாடுவார், கிருஷ்ணா விளையாடுவார். அப்போ யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணாவை சூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் மகாபாரத யுத்தமே வந்திருக்கு. காரணம் என்னது? கௌரவர்கள் காட்டுக்கு போயிருப்பாங்க. கிருஷ்ணா பாண்டவர்கள் ஜெயிக்க வச்சிருப்பார். பட் கிருஷ்ணாவோட பிளான் அது இல்லை. அதனால தான் யுதிஷ்டிர மகாராஜா இதயத்தில் கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கார். யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணாவை கூப்பிடல. என்னாச்சு? இந்த சூதாட்டத்தில் துரியோதன் சவால் விடும்போது யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்ணார்? அவர் விளையாடுறாரு. அவர் மட்டும் கிருஷ்ணாவை கூப்பிட்டு இருந்தாருன்னு சொன்னால் மகாபாரத யுத்தமே வந்திருக்காது, கௌரவர் தான் காட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணார்? அவர் விளையாண்டார். அப்போ அவர் இதயத்திலேருந்து கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அந்த எண்ணத்தை கொடுக்கல அவருக்கு. என்ன காரணம்? இதான் காரணம். அப்போது சவால் விட்டு அதை ஏற்றுதான் ஆகணும். இப்போ சில நேரம் பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க, யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ண பக்தன் அவரே சூதாட்டத்துக்கு போனார், அவரே போய் சூதாடணும், அவரே துரியோதனோட சூதாட்டத்துக்கு போனார். காரணம் இதுதான், அவர்கிட்ட சவால் விட்டாங்க. அவர்கிட்ட சவால் விடும்போது அதை மறுக்க முடியாது. இதே மாதிரி தான் கிருஷ்ணா, அர்ஜுனன், பீமா 3 பேர் போய் ஜராசந்தன்ட்டு போகிறார். இவங்க 3 பேரும் தோற்றத்தில் சத்திரியர் மாதிரி இருக்காங்க, ஆனால் ஆடை உடுத்திருக்கு பிராமணர் மாதிரி ஆடை உடுத்திருக்காங்க. ஆனால் 3 பேரும் ஆஜானு பாகவர், பறந்து விரிந்த தோள்கள், அந்த அம்புரா மார்க்கெல்லாம் இருக்குது ஷோல்டரில். இவங்க 3 பேரை பார்த்தா சத்திரியர் மாதிரி இருக்காங்க, ஆனால் பிராமண ரூபத்தில் வந்திருக்காங்க. ஜராசந்த கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை நீங்கள் ஆடை உடுத்திருக்கிறத பார்த்தா பிராமணர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் அவங்க தோற்றம் செயலெல்லாம் பார்த்தா சத்திரியன் மாதிரி இருக்குது, உண்மையில் நீங்கள் 3 பேர் யார்? கிருஷ்ணா சொன்னார், நாங்கள் 3 பேருமே நான் கிருஷ்ணா, இவன் அர்ஜுனா, இவன் பீமா. நான் உங்களோட சண்டை போட வந்திருக்கோம். நாங்கள் 3 பேரும் உங்களோட சண்டை போட வந்திருக்கோம். நீங்கள் 3 பேரில் நீ யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணலாம். நீ எங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம். அப்போது ஜராசந்தன் சொல்கிறாரு, கிருஷ்ணா நீங்கள் ஒரு கோழை, நீ யுத்த பூமியிலிருந்து ஓடி போனவர்,
அதனால உன்னோட நான் சண்டை போட மாட்டேன். என்னாச்சுன்னா கிருஷ்ணா ஒரு முறை யுத்த பூமி விட்டு ஓடுறேன். இது வந்து கிருஷ்ணாவுடைய லீலை. அவர் வந்து 21 முறை ஜராசந்தன் படையெடுத்து வரும்போது 21 முறை பல அக்ஷோகினிகளோடு வர்றார். பல அக்ஷோகினி, ஒரு அக்ஷோகினினாரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குதிரைங்க, வீரர்கள், யானை படையெல்லாம். அப்போ ஒரு முறையும் இந்த அப்பாவி உயிரினங்கள்லாம் கொல்லப்படுறது கிருஷ்ணா விரும்பல. அதனால ஒரு நாள் என்ன பண்ணார், ஜராசந்தன் படையெடுத்து கிருஷ்ணா யுத்த பூமி விட்டு ஓடுறார். ரணசோர் கிருஷ்ணா, குஜராத்தில் போனால் அங்கே வந்து ரணசோர் கிருஷ்ணா டெம்பிள் இருக்கு. அவர் யுத்த பூமி விட்டு ஓடுறார். இந்த ஜராசந்தன் கிருஷ்ணா கோழைன்னு நினைக்கிறார். ஆனால் முட்டாள் ஜராசந்தன் 18 முறை, அதாவது 21 முறை இல்லை 20 முறை ஜராசந்தன் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் கிருஷ்ணரால். கிருஷ்ணரும் பலராமரும் ஜராசந்தனுடைய சேனைகளை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ ஜராசந்தன் சொல்கிறான், கிருஷ்ணா நான் உங்களோட சண்டை போட மாட்டேன், நீங்கள் யுத்த பூமியிலிருந்து ஓடினவர். நான் அர்ஜுனன் கூட சண்டை போட மாட்டேன், என்னோட சின்ன பையன், நான் பீமனோட சண்டை போடுறேன். ஏன்னா பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் 10,000 யானை பலம். அதனால் நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம். இப்போது சவாலை ஏற்றுண்டார் ஜராசந்தன். அதனால் இங்கே என்ன ஒரு லீலை நம்ம கவனிக்கிறோம்னு சொன்னால், அப்போ கிருஷ்ணர் ஏன் யுத்த பூமி விட்டு ஓடினார்? கிருஷ்ணா என்ன பண்ணார்னா, அந்த நேரத்தில் மதுராபுரியில் ஒரு பக்கம் ஜராசந்தன் போர் தொடுத்து வர்றார், இன்னொரு காலேவனன், யவனராஜன் காலேவனன் பெரும் படைகளோடு வர்றாரு. காலேவனன் பசு மாமிசம் திக்கிறவன், அவனோடு சண்டை போட்டு அவனுக்கு முக்தி கொடுக்க பகவான் விரும்பலை. அதனால கிருஷ்ணா என்ன பண்ணுறார், யுத்த பூமி விட்டு ஓடுறார். அதனால கிருஷ்ணா வந்து அவருடைய லீலைகளை வந்து நம்ம ஜடக்கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஒரு சாதாரண சத்திரினை போல கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவர் ஒரே லீலையில் பல அற்புதங்களை செய்வார். ஸோ இப்போ என்ன பண்ணார், கிருஷ்ணா வந்து காலேவனன் கொல்லப்படணும், அதே சமயம் முசுகுந்த ராஜாவுக்கு மோட்சம் கிடைக்கணும், முசுகுந்த ராஜா முக்தி அடையணும். முசுகுந்த ராஜா வந்து தேவர்களுக்காக சண்டை போட்டார். அவர் நீண்ட காலம் சண்டை போட்டதுனால அவர் ரொம்ப களைச்சி போயிருந்தார். தேவர்களாக சண்டை போட்டு தேவர்களுக்காக அசுரர்களோட முசுகுந்த ராஜா சண்டை போட்டோன்னே இந்த தேவர்கள்லாம் கேட்டாங்க, முசுகுந்தா உனக்கு என்ன வர வேணும்? தேவர்களின் சேனா கார்த்திகேயன் கேட்குறாரு, முசுகுந்தா உனக்கு என்ன வர வேணும்? முசுகுந்தா சொல்கிறார், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு முக்தி கொடுங்க. உடனே தேவர்கள் சொல்கிறாங்க, அதை நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து முக்தியை கொடுக்க முடியாது, முக்தியை பகவான் தான் கொடுக்க முடியும். அதனால தான் மகாதேவர் சொல்கிறாரு, முக்தி பிரதானாம் சர்வேஷம் விஷ்ணுரேவ நசம்சய, பகவான் மட்டும்தான் முக்தியை தர முடியும். அதனால் கார்த்திகேயன் சொன்னார், வேறு ஏதாவது வரம் கேளுங்க. அந்த முசுகுந்தா சொன்னார், நான் ரொம்ப நாள் சண்டை போட்டு களைச்சி போயிருக்கேன், எனக்கு ஓய்வு வேணும், நான் வந்து நல்லா படுத்து தூங்கணும், என்னுடைய தூக்கத்தை யாராவது கெடுத்தாங்கன்னா நான் கண்ணை திறந்து பாத்திரம் எரிஞ்சு பஷ்வமாயிடணும். ஸோ கிருஷ்ணா பாருங்கள், ஒரே லீலையில் பல அற்புதங்களை செய்கிறார். இங்கே வந்து இந்த காலேவனன் வந்து யவனராஜா, அவன் பசு மாமிசம் திங்கிறவன், அவனை கிருஷ்ணர் அவர் கையால் கொல்ல விரும்பலை, அவருக்கு மோட்சம் கொடுக்க விரும்பலை. அதனால கிருஷ்ணா என்ன பண்ணார், யுத்த பூமி விட்டு ஓடுறார். மதுராவாசிகளுக்கு ஆபத்து. ஒரு பக்கம் வந்து ஜராசந்தன் பல சேனைகளோடு வராரு, இன்னொரு பக்கம் காலேவனன் வராரு. கிருஷ்ணர் பலராமே போதும் இவங்களெல்லாம் எதிர்கொள்றதுக்கு. ஆனால் இந்த லீலை மூலமாக கிருஷ்ணா வந்து முசுகுந்தாவுக்கு முக்தி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அங்கிருந்து ஓடுறாரு, காலேவனன் பின்னாடி துரத்திட்டு போகிறான். கிருஷ்ணா கோலையே ஓடாத நில்லு, ஏ வாசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான், பின்னாடி துரத்திட்டே போகிறான். கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, இந்த குகையில் போய் மறைஞ்சிடுறாரு. இந்த காலேவனை துரத்திட்டே போகிற இந்த குகையில் யாரோ படுத்திருக்காங்க, இவன் காலால் எட்டி உதைக்கிறான். ஏ கிருஷ்ணா வாசுதேவா கோலையே, ஓடி வந்த களைப்பில் இங்கே படுத்திருக்கிறாயா, எழுந்துருன்னு எட்டி உதைக்கிறார். இந்த முசுகுந்தா எழுந்திரிச்சோடனே அந்த காலேவனை எரிஞ்சு சாம்பலாயிடுறாரு. இந்த முசுகுந்தா வந்து எழுந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னே காலேவனை எரிஞ்சு சாம்பலாயிடுறாரு. இந்த முசுகுந்தா யோசிக்கிறாரு, இவன் எதுக்கு இந்த குகைக்குள்ளே வந்தான், இவன் ஏன் தூங்கி இருந்து என்ன எழுப்புனா அப்படின்னு யோசிக்கும்போது அந்த குகையில் ஒரு பெரும் பிரகாசம், சூரியனை போல பிரகாசம், 4 கரங்களோட சங்க சக்கர கதாபத்மத்தோட வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரீஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகாஷ். இந்த வாசுதேவ் கிருஷ்ணர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், எண்டும் பாராது வைஜெயந்தி மாலை, மார்பிள் சீவசக்குடி, கழுத்தில் கௌசுமணி, மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடு. அந்த தரிசனத்தை வந்து முசுகுந்தா வந்து வாசுதேவனை தரிசனம் பண்ணி மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார். அதனால் பகவான் லீலைகள் அனைத்தும் திவ்யமானது, தெய்வீகமானது, அது ஜட கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஸோ இங்கே கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து கிருஷ்ணா வந்து கர்ம காண்டத்தை சொல்கிறார். இவ்வளோ நேரம் வந்து ஆத்ம ஞானத்தை சொன்னார், இப்போ கர்மகாண்டம். கர்மகாண்டம் என்னது, இந்த யுத்தத்தில் ஜெயிச்சா உனக்கு புகழ் ராஜ்யம், ஒருவேளை இந்த யுத்தத்தில் நீ இறந்து போயிட்டாலும் சொர்க்கம். அப்போது இந்த யுத்தத்தில் நீ இறந்தாலும் நீ சொர்க்கத்துக்கு போவ, ஜெயிச்சாலும் ராஜ்யம் கிடைக்க போகுது, உனக்கு என்ன நஷ்டம், லாபம் தானே, அதனால நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்து இந்த கர்மகாண்டத்தை சொல்கிறார். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுக்குறார். ஸோ முதல்ல அர்ஜுனுடைய அறியாமையை போக்கணும், அவருக்கு ஆத்ம ஞானத்தை சொன்னார்.
சரி ஒருவேளை அர்ஜுனனுக்கு இப்படி சொல்லலாமா, சரி ஒருவேளை அர்ஜுனன் இப்படி நினைக்கலாம், இந்த யுத்தம் செஞ்சால் எனக்கு என்ன லாபம், இந்த யுத்தம் செஞ்சால் லாபம் இருக்கே, நீ ஜெயிச்சா உனக்கு ராஜ்யம், இறந்து போனால் சொர்க்கம், அதனால நீ இந்த யுத்தம் தவிர்க்கப்படக்கூடாது, நீ சத்திரியன்ற முறையில் இதை செய்துதான் ஆக வேண்டும் பகவான் சொல்கிறார். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். நிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.